எங்கள் ஆண்டவர் எங்களுடைய மத்தியில இறங்கி வாரும் அப்பா. நிறைவான வல்லமை எங்களுடைய மேல இறங்கி வரட்டு. பரிசுத்த ஆவியின் வரங்கள் எங்கள் மேல் இறங்கி வரட்டு. எங்கள் மேல் இறங்கி வரட்டு. எங்கள் மேல் ஆவியானவர் இறங்கி வருவாராக. இறங்கி 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 வருவாராக. ஒவ்வொரு ஆவி ஆத்தும சரீரத்திலே தேவனுடைய வல்லமை இறங்கி வருவதாக. எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக ஆண்டவரே. நிரப்புவீராக. நிரம்பி வழிய 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 எங்களை நிரப்புவீராக. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற ஆவியானவருடைய நிறைவு. மகிமை 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 மகிமை. ஒவ்வொரு மேலும் கர்த்தருடைய கரம் அமருகிற நேரம், ஒவ்வொரு மேலும் இயேசுவின் ரத்தம் விழுகிற நேரம், உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் இறங்கி வருகிற ஒரு நேரம், மகிமை நம்மை மூடி கொள்ளுகிற ஒரு நேரம், அற்புதங்கள் நடைபெறுகிற நேரம், உன்னுடைய கட்டுகள் யாவும் எரிந்து சாம்பலாய் இயேசுவின் நாமத்திலே மாறுகிற நேரம், உன்னுடைய ஆவியில ஒரு பெரிய விடுதலை உண்டாகிற நேரம், இயேசுவின் நாமத்திலே இயேசுவின் நாமத்திலே இருளின் வல்லமை விலகுவதாக. அந்தகார வல்லமைகள் விலகுவதாக. பலவீனங்களை கொண்டு வருகிற பிசாசே, உன் கையை எடு இயேசுவின் நாமத்தினாலே, எடு இயேசுவின் நாமத்தினாலே. ஆவியிலே விடுதலை உண்டாவதாக. உள்ளத்திலே சமாதானம் உண்டாவதாக. குடும்பத்திலே சந்தோஷம் உண்டாவதாக. ஆவி நிறைவு உண்டாவதாக. அப்படியே அந்நிய பாஷையில பேசி எல்லா கட்டுகளையும் இயேசுவின் நாமத்தில் இப்போது உடைக்கப்படும்படி, உடைய குடும்பத்தை சூழ்ந்திருக்கிற எல்லா கார் மேகங்களும் விலகும்படி, உள்ளத்தில் ஒரு வெளிச்சம் உண்டாகும்படி, மகிமை உண்டாகும்படி. பலவீனத்தின் ஆவியே இயேசுவின் நாமத்திலே போ. தேவ ஜனங்களை விட்டு பலவீனப்படுத்தின சத்துருடைய வல்லமைகள் விலகுவதாக. குருட்டாட்டத்தின் ஆவிகள், செவிட்டு ஆவிகள் நீங்குவதாக. விடுதலை உண்டாவதாக. தேவ ஜனங்கள் மேல் கர்த்தருடைய கரம் அமர வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். ஆணிகள் பாய்ந்த என் ஆண்டவருடைய கரம் அமர வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். உம்முடைய கரத்தில் இருந்து ஒழுகுகிற ரத்தம் உடைய உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரை வழிந்து வருவதாக. இயேசுவின் நாமத்தினாலே அன்றைக்கு ஆரோனுடைய சிரசிலே ஊற்றப்பட்ட அந்த ஆசாரிய அபிஷேக தைலம், தாவீதின் ராஜா மேல் ஊற்றப்பட்ட அந்த ராஜரீக அபிஷேக தைலம் எங்கள் ஒவ்வொரு மேலும் ஊற்றப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். எங்களை உம்முடைய இரத்தத்தினாலே கழுவி என் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் மாற்றினதற்காக நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. தேவனாலே எல்லாம் கூடு, தேவனாலே எல்லாம் கூடு. மகிமையானவற்றை செய்யும் இயேசுவின் மூலம் பிதாவே. இன்றைக்கு கர்த்தருடைய செய்திக்கு ஆதாரமாக 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்கள். பிரியமானவர்களே, உலகத்தில் அநேகம் கள்ள தீர்க்கதரிசிகள் தோன்றியிருப்பதினால் நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்று சோதித்து அறியுங்கள். தேவ ஆவியை நீங்கள் எதினாலே அறியலாம் என்றால், மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிற எந்த ஆவியும் தேவனால் உண்டாயிருக்கிறது. மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் தேவனால் உண்டானது அல்ல. வருமென்று நீங்கள் கேள்விப்பட்ட அந்தி கிறிஸ்துவினுடைய ஆவி அதுவே. அது இப்பொழுதும் உலகத்தில் இருக்கிறது. இயேசுனுடைய அன்பான சிஷ்யன், அவருடைய மார்பிலே சார்ந்திருந்த சிஷ்யன், கர்த்தர் மேல் வைத்த அன்பினாலும் விசுவாசத்தினாலும் பத்மு தீவிலே சிறை வைக்கப்பட்ட அந்த சிஷ்யன், மற்ற எல்லா சிஷ்யர்களை பார்க்கிலும் அதிக நாட்கள் உயிர் வாழ்ந்த சிஷ்யன், பரலோக தரிசனங்களை கண்டு வெளிப்படுத்தின விசேஷத்தை எழுதின சிஷ்யன்,
தன்னுடைய நிருபத்திலே நமக்கு ஒரு அருமையான ஆலோசனை சொல்லுகிறார். அவர் சொல்லுகிறார், இந்த கடைசி காலத்தில் நிறைய கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்பி இருக்கிறபடியால் வேதத்தை வாசிக்கும் போது பழைய ஏற்பாட்டு காலத்திலும் கள்ள தீர்க்கதரிசிகள் இருந்தார்கள், புதிய ஏற்பாட்டு காலத்திலும் கள்ள தீர்க்கதரிசிகள் இருந்தார்கள். கள்ள வேலையாட்கள் இருந்தார்கள், கள்ள ஊழியர்கள் இருந்தார்கள், கள்ள அப்போஸ்தலர்கள் இருந்தார்கள். எபேசு சபை அப்போஸ்தலர்கள் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர்கள் என்று சொன்னதை கண்டுபிடித்தது என்று வெளிப்படுத்தல் 2:2 நாம் வாசிக்கிறோம். கள்ள தீர்க்கதரிசிகளை அடையாளம் கண்டு கொள்ளாமல் போனால் உங்களுடைய வாழ்க்கையில் ஊழியத்தில் ஏமாற்றம் அடைய வேண்டியது இருக்கும். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார் 2 கொரிந்தியர் 11:14, கடைசி நாட்களிலே சாத்தானும் கூட ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து அவன் வருவானான். ஆகவேதான் எல்லா ஆவிகளையும் நீங்கள் நம்பி ஏமாந்து விடாமல், அது தேவனிடத்திலிருந்து வந்த ஆவிதானா, இந்த மனிதன் தேவனிடத்தில் வந்த உண்மையான தீர்க்கதரிசி தானா, அவனுடைய உபதேசம் கிறிஸ்துவுக்கு ஏற்ற உபதேசம் தானா, அவன் பேசுகிற தீர்க்கதரிசன வார்த்தைகள் நிறைவேறுகிறதா, அவன் தன்னுடைய சுயமாய் பேசுகிறானா அல்லது கற்றடத்திலிருந்து பெற்று அதை பேசுகிறானா, அதை சோதித்து பாருங்கள் என்று அவர் சொல்லுகிறார். என்னுடைய ஊழியத்தின் ஆரம்ப நாட்களிலே ஆண்டவர் எனக்கு அப்படிப்பட்ட ஒரு பயிற்சியை தந்தார். விஜயவாடா ஆந்திர பகுதி, அங்கே ஊழியத்துக்கு போயிருந்தேன். நிறைய அசுத்தாவிகள், விதவிதமான அசுத்தாவிகள், நிறைய வஞ்சிக்கிற ஆவிகள். ஒரு நாள் காலை பிரசங்கத்தை முடித்து விட்டு எல்லாம் வீட்டுக்கு போகிற நேரம் நான் சொன்னேன், ஒரு 20 பேர் அப்படியே இருந்து மாலை கூட்டத்துக்காக ஜெபம் பண்ணுவோம். ஒரு 20 அல்லது 25 பேர் வட்டமாக உட்கார்ந்து கொண்டார்கள். நானும் அதில் முழங்கால் படிக்கிட்டேன். எல்லாரும் ஒவ்வொருவராய் மாறி 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 ஜெபம் பண்ணி கொண்டு வந்தார்கள். ஒரு சகோதரி தெலுங்குல, ரொம்ப அழகு தெலுங்குல ஜெபம் பண்ணினது கேட்க ரொம்ப இனிமையான ஒரு ஜெபம். எனக்கு 100க்கு 100 அந்த ஆந்திர மொழி தெலுங்கு மொழி எனக்கு தெரியாட்டாலும் எல்லாருடைய மனதையும் ஈர்க்கிற வண்ணம் அந்த ஜெபம் இருந்தது. எவ்வளோ அழகாக ஜெபம் பண்ணுகிறார்கள் என்று தான் நினைத்து கொண்டிருந்த போது என் உள்ளத்தில் ஒரு எதிர்ப்பு சக்தி உண்டானது. ஜெபிக்கிற அந்த சகோதரிக்கு விரோதமாக என் உள்ளத்தில் ஒரு எதிர்ப்பு. 2 காந்த ஊசிகளை கொண்டு வந்தா ஒன்று எதிர்க்கிறது போல, நார்த் போல் will repel each other. ஒன்று அந்த காந்த ஊசி தடுக்கிறது போல என்னுடைய ஆவியில் ஒரு உணர்வு. ஆண்டவர் என்னுடைய உள்ளத்தில் மெதுவாய் சொன்னார், அந்த ஜெபம் என்னை நோக்கி இழுக்கக்கூடியதாக இருக்கிறதா, அந்த சகோதரி பக்கமாய் இழுக்கக்கூடியதாக இருக்கிறதா? எல்லாரும் கூட அதுவரை நல்லா ஜெபித்துட்டு இருந்தவங்க எல்லாம் கண்ணை திறந்து அந்த அம்மா ஜெபத்தையே பார்த்துட்டு இருக்காங்க, அந்த ஜெபத்தையே கேட்டுட்டு இருக்காங்க. அவ்வளோ வசீகரமான ஒரு ஈர்ப்பு சக்தி உள்ளதாக இருந்தது. ஆண்டவரே எனக்கு ஒன்றும் தெரியலே என்று சொன்னேன். நேர கிட்ட போய் அது தலையில் கை வைத்து ஒரு அதட்டு என்று சொன்னார். எனக்கு ரொம்ப பயமாக இருந்தது. நல்லா ஜெபம் பண்ணுறாங்க, அழகாக ஜெபம் பண்ணுறாங்க, இனிமையாக ஜெபம் பண்ணுறாங்க, கவர்ச்சியாக ஜெபம் பண்ணுறாங்க. இது என்ன ஆண்டவர் அந்த அம்மா தலையில் கை வச்சு ஒரு அதட்டுன்றாரு? ஆண்டவர் எனக்கு பயமாக இருக்குது. ஒருவேளை நல்ல அம்மாவா ஜெபம் பண்ணிட்டு இருந்தா நான் அதட்டினா அவங்க மனமுடைஞ்சு போயிடுவாங்களே. மீண்டும் திருப்ப அந்த ஏவுதல் இருந்தது. மெதுவாய் எழும்பி போனேன், தலையில் கை வைத்தேன், இயேசுவின் நாமத்திலே என்று சொன்னேன். அடுத்த நிமிடம் தலையை அப்படியே விரிச்சு போட்டு ஆட ஆரம்பித்தாங்க. நம்பவே முடியல. இந்த அம்மாவுக்குள்ளா பேய் இருக்கும் நான் கொஞ்சமும் எதிர்பார்க்கல.
ஒரு 1/2 மணி நேரம் அந்த பேயை துரத்துறதுக்கு போராடின பிறகு அந்த பெண்ணுடைய அம்மாட்ட கேட்டேன், இந்த பேய் எப்படி வந்து பிடிச்சிச்சு? ஐயோ, உங்க மக என்ன அழகா ஜெபம் பண்ணிச்சு, அதுக்கு எப்படி பேய் பிடிக்கும்? அந்த அம்மா சொன்னாங்க, இவளுக்கு கொஞ்ச நாளா தலைவலி இருந்தது. ஒரு சித்த வைத்தியசாலைன்னு ஒரு போர்டு போட்டிருந்ததை பார்த்து அந்த டாக்டரை பார்க்கறதுக்காக போனேன். முன்னறையில் ஒரு பெரிய இயேசுநாதர் படம் போட்டிருந்தது, ஃப்ரேம் பண்ணி. ஆனால் அந்த டாக்டர் அறைக்குள்ளே போனால் ஒரு பயங்கரமான காளியோடைய படம் அங்கே ஃப்ரேம் பண்ணி போட்டிருந்தது. இவா காது வலின்னு சொல்லிட்டு போனால், கிறிஸ்துவதானம்மா? ஆமாம், பாருங்க முன்னறையில் இயேசுநாதர் படம். சரி என்று சொல்லி காதில் ஒரு மருந்து ஊற்றினார். மந்திரிச்சு பூஜை போட்டு அந்த காதில் ஊற்றின உடனே இவளுக்கு என்னமோ மாதிரி ஆயிட்டு. அன்னையிலேருந்து இரவு வேளையிலெல்லாம் அந்த டாக்டரை பார்க்க போகணும், அந்த டாக்டரை பார்க்க போகணும், அந்த டாக்டர் பார்க்க போகணும், அப்படி ஒரு எண்ணம் வந்துட்டு அவளை பிடிச்சி வைக்க முடியல. கட்டி போட்டு தான் வைக்க வேண்டியது இருந்தது. அதுக்கு பிறகு இங்கே உள்ள ஒரு ஆலயத்துக்கு கொண்டு வந்தோம். நல்லா அமைதியாக இருப்பா. ராத்திரி நேரத்தில் அந்த டாக்டர்கிட்ட போனோன்னு புறப்பட்டுருவா. ஐயா, இது ஒரு வஞ்சிக்கிற ஆவி, தயவு செய்து அதை துரத்துங்க என்று வேண்டிக் கொண்டார்கள். உலகத்தார் பார்வையில் வித்தியாசமாக தெரிகிறது. ஆனால் ஆண்டவருக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. எப்போதுமே சாத்தான் வஞ்சிக்கிறவன், ஏமாற்றுகிறவன், அவன் தந்திரம் உள்ளவன். ஆகவே நிறைய ஊழியக்காரர்கள் அவருடைய வாழ்க்கையில் சாசுக்கு இடம் கொடுத்தபடியால், அற்ப உலக ஆசைக்கு இடம் கொடுத்தபடியால், இச்சைகளுக்கு இடம் கொடுத்தபடியால், ஆகவே தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் எல்லா ஆவியும் நம்பாதுங்க, அது தேவனிடத்திலிருந்து உண்டானதா என்று சோதித்து பாருங்க. நம்முடைய தேசத்தில் பார்த்தா இன்னைக்கு 1000 ரூபாய் நோட்டை எடுத்தீங்கன்னா 10க்கு 2 நோட்டு கள்ள நோட்டு. 500 ரூபா நோட்டை மாதிரி கள்ள நோட்டு வந்த ஒரு டினாமினேஷன் கிடையாது. ரூபா நல்ல நோட்டு இருக்கும்போது கள்ள நோட்டு நிச்சயமாக இருக்கும். நான் சிறுவனாக இருக்கும்போது 4 அணா 8 அணா கூட ஈயத்தில் கள்ள நாணயம் வந்துடும். நாணயமில்லாத நாணயம், போலியான ஒரு நாணயம். அந்த 4 அணா 8 அணாவில் 1 ரூபா கூட கள்ள காயின் இருக்கும். கீழே போட்டால் தொபக்குன்னு சத்தம் கேட்கும், கணீர்னு சத்தம் வராது. உண்மையான நாணயம் கணீர்னு ஒரு சத்தத்தை வெளிப்படுத்தும். உண்மையான நாணயத்தை ஒரு காந்தத்திட்ட கொண்டு போனால் அது டபக்குன்னு அதில் வந்து ஒட்டிக்கிடும். நிக்கல்ல இரும்பு கலந்து செய்யப்பட்ட நாணயம் உண்மையான நாணயம். ஈயத்தில் செய்யப்பட்ட நாணயத்தை 1000 காந்தத்தை வச்சு ஒட்டி ஒட்டி பார்த்தாலும் அது இழுத்துக்கிடாது. இன்றைக்கு அரசாங்கம் வெளியிடுகிறது, கள்ள நோட்டையும் கள்ள 1000 ரூபா நோட்டையும் நல்ல 1000 நோட்டையும் எப்படி கண்டுபிடிக்கிறது, தூக்கி பாருங்க. அதில் அப்படி ஒரு கோடு இருக்கா பாருங்க. இந்த பக்கம் அசோக தீபுள்ள அந்த சிங்க முகம் கண்ணாடியில் தெரிகிறதா? அவங்க ஒரு 100 அடையாளம் சொன்னாலும் கள்ள நோட்டுக்காரனும் எல்லா அடையாளம் தெரிகிற மாதிரி தான் நோட்டை பிரிண்ட் பண்ணுறான். கள்ள நோட்டுக்கும் நல்ல நோட்டுக்கும் வித்தியாசம் தெரிஞ்சுக்கிட முடியாது. சில பேங்கர்கிட்ட கொடுத்தா அந்த 100 காரியத்தையும் அவன் செக் பண்ணி பார்க்க வேண்டியதில்லை, தொட்டு பார்த்தாலே டக்குன்னு கள்ள நோட்டுன்னு சொல்லிடுவான். ஏன்னா அதை ரூபா கூடயே அவன் பழகி பழகி கள்ள நோட்டா நல்ல நோட்டா என்று அவன் அறிந்து கொள்ளுவான். இதை அறிந்து கொள்ளுகிறதுக்கு ஆண்டவர் ஒரு வரத்தை கொடுத்திருக்கிறார். அந்த வரத்து பேர் ஆவிகளை பகுத்து உணர்கிற வரம், த டிசர்னிங் ஆஃப் த ஸ்பிரிட்ஸ். ஆவிகளை பகுத்து உணர்கிற வரம். பரிசுத்தாவி பெற்று அந்த ஆவியினால அடையாளம் கண்டு கொள்ளக்கூடிய வரம். அதே நேரத்தில் சாதாரண விசுவாசிகள் கூட இந்த ஆவிகளை பகுத்து உணர்கிற காரியத்தை குறித்து சில தேவ ரகசியங்களை இன்றைக்கு உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். கடைசி நாட்களில் எப்படி பரிசுத்தாவின் அபிஷேகம் ஊற்றப்படுமோ அதுபோல் இந்த கடைசி நாட்களில் நிறைய வஞ்சிக்கிற ஆவியும் அலைந்து தெரியும். நிறைய வஞ்சிக்கிற ஊழியக்காரர்களே சாத்தான் எழுப்புவான். அவனுக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டென்று அவனை அறிந்து
யாரை விழுங்கலாமோ, யாரை திசை தப்பி போக செய்ய முடியுமோ அவ்வளவற்றையும் அவன் முயற்சிப்பான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே இந்த செய்தி உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் நம்புகிறேன். ஒரு 5 காரியங்களை எப்படி ஒரு தீர்க்க தரிசனம் சரியான தீர்க்க தரிசனமா, எப்படி ஒரு தீர்க்கதரிசி உண்மையான தீர்க்கதரிசியா, இவனுக்குள்ளே இருக்கிற ஆவி வஞ்சிக்கிற ஆவியா. எனக்கு ரட்சிக்கப்பட்ட நாட்களில் ஒரு அதிர்ச்சி என்னென்னா, சாத்தானும் அந்நிய பாஷை பேசுகிற பார்த்துருக்கேன். ஆனால் அது உண்மையான அந்நிய பாஷை அல்ல, தேவனை தூஷிக்கிற பாஷை, தேவனை தூஷிக்கிற வார்த்தை. ஒரு முறை அரும்பாக்கத்துக்கு என்னுடைய நண்பர் ஒருவர் போனார். அவர் என்கிட்ட சொன்னார், சாம் நீதான் வா, என்னை கொஞ்சம் ஜெபத்தில் தாங்கு, நான் பிரசங்கம் பண்ண கூப்பிட்டுருக்கிறேன். பார்த்தேன் அன்றைக்கு சண்டே ஈவினிங் எனக்கு ஃப்ரீயாக இருந்தது. ஆகவே அவர்கிட்ட போனேன். இந்த மீட்டிங்கில் உட்காந்துருந்தேன். அங்கே ஒரு ஊழியர் வந்தார், வெள்ளை ஜிப்பா வேஷ்டி. அதுக்காக எல்லா வெள்ளை ஜிப்பாயும் சந்தேகப்பட்டுறாதுங்க, அந்த ஆள் அப்படி போட்டிருந்தார். கையில் ஒரு புதிய ஏற்பாடு வச்சுருந்தார், இப்படி சுருட்டி இந்த கையில் வச்சுருந்தார். வந்து என்னை பார்த்து சொன்னார், பிரதர் எங்கேயாவது பேய் பிசாசு இருந்தால் ஏன்ட்ட சொல்லுங்க பிரதர், எவ்வளவோ தாயத்தை எடுத்திருக்கேன், எவ்வளவோ அந்த சூனிய வைக்கிற தகட்டெல்லாம் எடுத்திருக்கேன். உங்கள் சபையில் அபிஷேக கூட்டம் நடத்தினா என்ன கூப்பிடுங்க. ஆமாம், அப்படி நடத்தினா கொஞ்ச நேரத்தில் அவ்வளோ புறம் ஆவியில் நிரப்பப்பட்டுருவார். எனக்கு அவர் பேசுகிற தோரணையும் நாங்கிற தோரணையும், புதிய ஏற்பாட்டை அப்படி வளைச்சி சுருட்டி கையில் அப்படியே பிடிச்சிட்டு இருக்க கர்த்தருடைய வார்த்தையை, வேதத்தை வச்சிருக்கிற பார்த்த உடனே என் உள்ள சொல்லிட்டு கள்ள தீர்க்கதரிசி ஜாக்கிரதையாயிரு என்று முன் வரிசையில் அவர் உட்கார்ந்திருந்தார். என் கூட வந்த பிரசங்கியார் பேச ஆரம்பித்தார். நான் கீழே வந்து அவருக்காக ஜெபம் பண்ணிட்டே இருந்தேன். பிரசங்கத்தை முடித்து ஆல்டர்கால் கொடுக்க வேண்டிய நேரம், திடீர்னு ஒரு மூச்சு திணறி ஆன்னு கத்துறார். அவர் தொண்டைக்குள்ளே ஒரு கருப்பு வண்டு போயிடுச்சு. மூச்சு குழாய்க்குள்ளே போய் மூச்சு அடைக்குது. இவர் அந்த வண்டை எடுக்கிறக்காக கையை உள்ள வரைக்கும் விட்டு இழுத்து பார்க்குறார். அவர் திணறார். கடைசியில் அந்த வண்டை 5 நிமிஷம் 2 நிமிஷம் கழித்து வெளியே எடுத்துட்டார். அதுக்கு மேலே அவரால் பேச முடியல. சாம் நீ கொஞ்சம் ஜெபம் நடத்துன்னு சொன்னார். எனக்கு அந்த வண்டை பார்த்த உடனே எப்படி இந்த சாசு வந்திருக்கும், முன்னுக்கு இருந்த ஆளை கூர்ந்து பார்த்தேன். அப்படி சுட்டி வச்சிருந்தாரே ஆசாமி, அப்படி சவால் விட்டாரே எந்த பேய் இருந்தாலும். அந்த ஆசாமி நான் அவரை கூர்ந்து பார்த்ததும் ஒருன்னு ஆட ஆரம்பிச்சிட்டார். கண்டுபிடிச்சிட்டானே 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 என்னை பார்த்து கத்தினார். அந்த பேயை துரத்துறதுக்கு ரொம்ப கஷ்டம். அந்த பேய் என்ன சொல்லி தெரியுமா, நான் அநேகம் பேருக்கு அபிஷேகம் நடத்துகிறேன்னு என்கிட்ட உள்ள குட்டி சைத்தான்களெல்லாம் உள்ளே வச்சுட்டு வந்தேன். இத்தனை வருஷமாக ஏமாத்தினேன். இந்த கருவண்ட வாய்க்குள்ளே அனுப்புனேன். இன்றைக்கி நான் மாட்டிட்டேனேன்னு அந்த பேய் சொல்லிச்சு. இவ்வளோ பயங்கரம் பாருங்க. இந்த கடைசி நாட்களில் நிறைய பேர் வருவாங்க, எங்கள் தகடு இருக்குது, எங்கள் தாயத்தை இருக்குது, நான் எடுத்துடுறேன். ஒரு பேயை துரத்துறதுக்கு 1000 ரூபா, 5 பேயை துரத்துக்கு 5000 ரூபா, இப்படி கேட்குற ஆசாமிகளும் இருக்கிறாங்க. சரி, அதை பற்றி நான் விவரிக்க விரும்பலை. எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? சாதாரண ஒரு விசுவாசி, ரட்சிக்கப்பட்ட ஒரு விசுவாசி, அவன் எப்படி இதை கண்டுபிடிக்கிறது? ஒரு 5 காரியங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். முதலாவது, இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு வார்த்தை கவனிங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலிருந்து வாசிக்க விரும்புகிறேன். கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாயிருங்கள். இந்த வார்த்தை சொல்லுகிறது இயேசு கிறிஸ்து. கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாயிருங்கள், அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள், உள்ளத்திலோ அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள்.
அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். முட்செடிகளிலே திராட்சை பழங்களையும் முள் புதர்களிலே அத்தி பழங்களையும் பறிக்கிறார்களா? அப்படியே நல்ல மரமெல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரமோ கெட்ட கனிகளை கொடுக்கும். நல்ல மரம் கெட்ட கனிகளை கொடுக்க மாட்டாது, கெட்ட மரம் நல்ல கனிகளை கொடுக்க மாட்டாது. நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். ஆதலால் அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். ஆண்டவர் ஆவிகளை பகுத்துண சொல்லுகிறார். கடைசி நாட்களில் வெளியரங்கமா பரிசுத்தவான் போல வெள்ளையும் சொல்லையுமா ஆட்டு தோலை போர்த்துட்டு சில ஓநாய்கள் வரும். வெளிப்பார்வைக்கு சாதாரண ஒரு பாசமுள்ள ஒரு ஆட்டுக்குட்டியை போல சாதுவா தெரிந்தாலும் உள்ளத்திலோ பட்சிக்கிற ஓநாய்கள். இந்த ஓநாயா அல்லது உண்மையிலேயே ஆட்டுக்குட்டியா? அவருடைய கனிகளை கவனிங்க. கொஞ்ச நேரத்திலே அவங்க கனி என்னன்னு வெளிப்பட்டுரும். பண ஆசை உள்ளவனா, தாம் பேர் புகழுக்காக ஊழியம் செய்கிறவனா, அல்லது உண்மையான தேவனுடைய மனிதனா? அவனை வெளிப்படுத்துவது ஆவியின் கனிகள். கலாத்தியர் 5:22 ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், சாந்தம், நிறைய அந்த 9 கனிகளை சொல்கிறார். நற்குணம், இச்சை அடக்கம். இந்த காரியங்களில் அவனை காண்கிறீர்களா? அவன் கனி கொடுக்கிற மரமாய் இருக்கிறானா? யாக்கோபு நிருபத்தில் எழுதுகிறார். அதே 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் அவர் குறிப்பிடுகிறார். வாசிக்கிறேன். ஒரே ஊற்று கண்ணியிலிருந்து தித்திப்பும் கசப்புமான தண்ணீர் வருமா? ஒரே நீரூற்று. அந்த நீரூற்றில் பாதி பகுதியில் ஒருப்பான தண்ணி, பாதியில் நல்ல தண்ணி வருமா? வராது. என் சகோதரரே, அத்தி மரம் ஒலிவ பழங்களையும் திராட்சை செடி அத்தி பழங்களையும் கொடுக்குமா? அப்படியே ஒருப்பான நீரூற்று தித்திப்பான ஜலத்தை கொடுக்க மாட்டாது. அவருடைய கனிகளை பாருங்கள், அவருடைய சுவாபங்களை பாருங்கள், அவருடைய குணாதிசயங்களை பாருங்கள், அவருடைய உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கிற அந்தரங்க தீர்மானங்களை பாருங்கள், அவருடைய நோக்கங்களை பாருங்கள். கனிகளால் அவர்களை அறிவீர்கள். ஆண்டவர் இயேசு தாமே, நம்முடைய அருமை இரட்சகர் தாமே, நம்முடைய வழிகாட்டியாக இருக்கிறவர் தாமே, நமக்கு ரபி என்றும் ரபுனி என்றும் நமக்கு நல்ல போதகர் என்றும் இருக்கிற இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், எல்லாவையும் நம்பாதே, எல்லா தீர்க்கதரிசியும் நம்பாதே. அது கர்த்தரால் உண்டானதா? அதை கர்த்தரால் உண்டானதா? சிலர் உங்க வீட்டுக்கு வந்த உடனே வெளிப்பாடு கொடுப்பாங்க. யாரோ உங்களுக்கு சூனியம் செய்தாங்க, யாரோ உங்களுக்கு ஒரு பொம்மையை செய்து அதில் மைய தடவி ஒரு ஆல மரத்து பொந்துக்குள்ள ஆணி வச்சு அடிச்சிட்டாங்க. அது மரண கண்ணிங்க. நீங்கள் அதை உடைக்கலைன்னா உங்கள் குடும்பத்துக்கு மரணம் வந்துடும். பூச்சாண்டி காட்டி பணம் பறிக்கிற ஒரு பெரிய கும்பல் உலாவிக்கொண்டே இருக்கிறது. எல்லாவையும் நம்பாது, எல்லாவையும் நம்பாது. அது தேவனிடத்திலிருந்து இருந்தது உண்டா? அவருடைய கனியை பாருங்கள், அவருடைய நோக்கத்தை பாருங்கள். சிலரை ஆண்டவர் நல்ல கனி தரும் என்று அவளோடு காத்திருக்கிறார். கனி கொடுக்கிற வாழ்க்கை முதலாவது அந்த தேவ மனிதன் உதடுகளின் கனி என்று சொல்லப்படுகிற ஸ்தோத்திர பலியை ஆண்டவருக்கு செலுத்தி கொண்டே இருப்பான். உண்மையான தேவனுடைய மனிதன் எல்லா கனத்தையும் ஆண்டவருக்கு செலுத்தி கொண்டே இருப்பான். கனி ஆவியின் கனி மட்டுமல்ல, உதடுகளின் கனியையும் வேதம் சொல்லுகிறது. கர்த்தரை துதிக்கிறவன், சோத்தரிக்கிறவன், அவனுடைய சமூகத்தில் மகிழ்கிறவன், அவரை மைமைப்படுத்துகிறவன் ஒரு நாளும் கள்ளத்தீர்க்கதரிசியாய் இருக்க மாட்டான். சுயநலவாதிதான் கள்ளத்தீர்க்கதரிசியாய் மாறுகிறவன். ஆகவேதான் ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த கனியை எதிர்பாருங்கள். சிலருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் கனியை தேடி 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 வருகிறார். ஒரு அத்தி மரத்தில் 3 வருஷம்
ஒரு தோட்டத்துக்குள்ளே, திராட்சை தோட்டத்துக்குள்ளே இந்த அத்தி மரத்தில் 3 வருஷம் கனியை தேடி வந்தாராம். அதில் கனியையே காணும். ஏசாயா 5ஆம் அதிகாரத்தில் என் நேசருக்கு செழிப்பான மேட்டிலே ஒரு திராட்சை தோட்டம் உண்டு. அதை அவன் நற்கனி தரும் திராட்சை தோட்ட கனியை செடியை நட்டினான். அதுக்கு உரமிட்டான், வேலி வைத்தான், பாதுகாத்தான். ஆனால் அது கசப்பான கனிகளை தந்தது என்று 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். சில கள்ள தீர்க்கதரிசியுடைய வாழ்க்கையெல்லாம் கர்த்தருக்கு கசப்பான கனி. ஆரம்பம் நல்லா தான் இருந்தது. எங்கேயோ பேர் புகழை விரும்பி, எங்கேயோ பணத்து ஆசையில் விழுந்து, எங்கேயோ இச்சையில விழுந்து, பிறகு அவன் கள்ள தீர்க்கதரிசியாய் மாறிவிட்டான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, முதல் குறிப்பு, கனி இருக்கிறதா? கனியுள்ள ஜீவியம் செய்கிறானா? அவனுடைய சுபாவம் கிறிஸ்துவின் சுபாவம் போல இருக்கிறதா? அவனை கவனித்து பாருங்க. 2ஆவதாக யோவான் எழுதின சுவிசேஷம் 16:14, அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதினால் என்னை மகிமைப்படுத்துவார். பரிசுத்த ஆவியானவரை குறித்து சீஷர்களுக்கு இயேசு அறிமுகப்படுத்தும் போது, ஒரு மனிதனுக்குள் நல்ல ஆவி இருக்கும் என்றால், ஒரு மனிதனுக்குள் பரிசுத்த ஆவியானவர் இருப்பார் என்றால், அவர் எப்போதும் என்னை மகிமைப்படுத்துவார். அவர் என்னுடையதிலிருந்து எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதினால் என்னை மகிமைப்படுத்துவார். எப்போதும் இயேசு பிதாவை மகிமைப்படுத்தி கொண்டிருந்தார். எப்போதும் பரிசுத்த ஆவியானவர் இயேசுவை மகிமைப்படுத்தினார். ஆனால் ஒரு கள்ள தீர்க்கதரிசி மகிமையை கிறிஸ்துவுக்கும் கொடுப்பதில்லை, ஆவியானவருக்கும் கொடுப்பதில்லை, பிதாவுக்கும் கொடுப்பதில்லை. அவன் எப்போதும் சுய மகிமையை தேடுவான். சுய மகிமையை தேடுவான். சாத்தானுடைய குணாதிசயத்தை ஏசாயா 14ஆம் அதிகாரத்திலும் எசேக்கியேல் 28ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கும்போது, ஏசாயா 14:12 முதல் 15 வரையிலும் அவன் தன்னையே பெருமையாக, நான் 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 வானத்துக்கு ஏறுவேன், நான் உன்னதமானவருக்கு ஒப்பாவேன், நான் வடபுறத்தில் உள்ள ஆராதனை கூடாரத்தில் வீற்றிருப்பேன், 7 முறை நான் 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 என்று அவன் சொல்லுகிறான். ஆண்டவரால் சிருஷ்டிக்கப்பட்ட ஒரு தேவதூதன் ஆண்டவரை மகிமைப்படுத்தவில்லை, தன்னுடைய சுய மகிமையே அவன் தேடிக்கொண்டிருப்பான். சுய மகிமையே தேடிக்கொண்டிருப்பான். நான் சில நேரம் ஊழியர்களை நம்ம மேடையில் அனுமதிக்கிறது உண்டு. லெந்து நாட்களில் சிலுவை தியானத்துக்காக நிறைய ஊழியக்காரர்களை இன்வைட் பண்ணியிருக்கேன். ஆனால் அமைதியாக கீழே இருந்து கவனித்து கொண்டே இருப்பேன். நாங்கள் போனேன், இப்படி நடந்து, நாங்கள் போனேன், 4 பேர் கண்ணு திறந்து, நாங்கள் போனேன், பேய் போடிச்சு, நான் அப்படி செய்தேன் இப்படி செய்தேன்னு தெரிஞ்சாலே என்னுடைய உள்ளத்தில் தெரியும், இந்த ஆளை மறுபடியும் கூடவே கூடாது. சுய மகிமையை தேடுறாள், சுய மகிமையை தேடுறாள். ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்தாம, நான் போனேன் அதை நடத்தினேன், நான் போனேன் இதை செய்கிறேன், இத்தனை பேர் விடுதலை, இத்தனை பேர் அபிஷேகம், இந்த நான்ங்கிறது இருக்கிற வரையிலும் அவன் தேவனுடைய மனிதனாய் இருக்கவே முடியாது. அவன் சுய மகிமையை தேடுகிறவனாய் இருக்கிறான். இயேசு கிறிஸ்து ஜெபிக்கும் போது கூட விதமாய் சொன்னார், இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்க செய்யும். சிலுவையில் நிர்வாணத்தையும் அவமானத்தையும் சவுக்கடியும், ஆனாலும் என்னுடைய சித்தம் அல்ல, என்னுடைய சித்தம் அல்ல, உங்களுடைய சித்தத்தின்படியே ஆக கடவுள். ஆண்டவர் ஒரு காரியத்தை இந்த யோவான் எழுதின சுவிசேஷத்தில் திரும்ப திரும்ப சொன்னார், நான் என்னுடைய சுய மகிமையை தேடாமல் பிதாவுக்கு அடுத்தவைகளையே நாடினேன். நானாக நான் ஒன்றும் செய்யவில்லை, பிதாவானவர் எனக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படியே நான் செய்கிறேன். செய்கிற காரியமானாலும் சரி, சொல்லுகிற காரியமானாலும் சரி, ஊழியமானாலும் சரி, நான் சுய மகிமையை தேடவில்லை. திரும்ப திரும்ப அதை ஆண்டவர் சொன்னார்.
திரும்ப திரும்ப ஆண்டவர் சொன்னார். ஆண்டவரை எதிர்த்து நிற்கிற பிசாசின் வல்லமையில கொடிய வல்லமை பெருமைங்கிற வல்லமை. பெருமைங்கிற வல்லமை. ஆதாம் ஏவாளை சோதிக்க சாத்தான் பூமிக்கு வந்தபோது ஆதாம் ஏவாளுக்கு கொடுத்த ஒரு இன்ஜெக்ஷன் பெருமைங்கிற இன்ஜெக்ஷன் தான். இதை சாப்பிட்டு உன் கண்ணெல்லாம் திறக்கப்பட்டுரும், உன் நெத்திக்கண்ணு எல்லாம் திறக்கப்பட்டுரும், நீ தேவனை போல ஆயிடுவா. அந்த பெருமையை தான் ஊட்டுனான். சாத்தான் பெருமைக்கே ஒரு அடையாளம். ஆதாம் ஏவாள் விழுறதுக்கு அந்த சாத்தான் காரணம் என்றா, பரலோகத்தில் சாத்தான் இருக்கும்போது அங்கே இன்னொரு சாத்தான் வந்து அவனை சோதிக்க வேண்டியதில்லை. அவனுக்குள்ளே இருந்த பெருமையே ஒரு சோதனையாக மாறிட்டு, அந்த பெருமையை தான் அநேக ஊழியக்காரோட கொடுத்து அவங்கள தலகனம் உள்ளவர்களாக மாற்றி அவருடைய பேச்சு செய்யெல்லாம் பெருமையாக இருக்கும்போது நம்ம உள்ளத்தில் எச்சரிப்பாக இருக்கணும். நான் ரட்சிக்கப்பட்ட நாட்களில் எங்கள் ஆன்டி அவங்க ரொம்ப நல்லா ஜெபிப்பாங்க. அவங்க வீட்டுக்கு போனேன். அங்கே ஒரு ஸ்பெஷல் கூட்டம் நடந்தது. ஒரு ஸ்பெஷல் ஊழியக்காரனை அனௌன்ஸ் பண்ணாங்க. அவர் பேசும்போதே அதிகமாக தன்னை தற்புகழ்ச்சியே பேசிகிட்டு இருந்தார். எனக்கு ஒரு 10 நிமிஷம் கூட கவனிக்க முடியல. என்னுடைய உள்ளத்தில் ஒரு வார்னிங், ஆண்டவருடைய பெல் அடிச்சிட்டே இருந்தது, இந்த ஆள்கிட்ட ஜோமனை போவாதான்னு. பெருமை முழுக்க முழுக்க பெருமையாக இருக்கிறாரு. அவர் அட்டகாசம், நான் வானத்தை வில்லா வளைப்பனாக்கும், மணலை கயிறா திருப்பனாக்கும், இந்து மகா சமுதிரத்தை தாண்டுவனாக்கும் என்னெல்லாமோ சொல்லிட்டு இருந்தார். எல்லாரும் வந்து நான் அங்கே அப்படி நடந்தோம் இப்படி அற்புதம் நடந்தோன்னா எல்லாரும் போய் ஜோமனை போயிட்டாங்க. நான் மட்டும் வேண்டாப்பா இந்த ஆசாமி. எங்கள் ஆன்டி வந்து எனக்கு 2 அடி போட்டு ரொம்ப உரிமையா, வா உனக்கு என்ன பெருமை, எல்லாரும் வந்து ஜோமிடுறாங்க, வா வந்து ஜோமனிக்கன்னாங்க. வேண்டாம் வேண்டான்னு சொன்னேன். இல்லை 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 இல்லை, அது எவ்வளோ வரம் பெற்றவர், எவ்வளோ சாட்சி சொன்னார் கேட்டியா, வானத்தெல்லாம் குதித்து 10 தடவை மேலே இங்கேயும் போயிட்டு வந்தாராம். அப்படிப்பட்டவட்ட நீ ஜோமண்ணாமல் இருக்கிறிய, என்னை இழுத்து கொண்டு வந்து வச்சு கொண்டாங்க. தலையில் கை வச்சாரோ இல்லையோ, என் வாழ்க்கையில் அனுபவித்திராத ஒரு பயங்கர தலைவலி அந்த நிமிஷமே என்னை பிடிச்சிட்டு, எங்கேயாவது தலை போய் முட்டணும் போல் இருக்கு. அவ்வளோ தலைவலி தாங்க முடியல. ஆன்டி தலைவலிக்கு அதுக்கு வேறு காரணமாக இருக்கும், அந்த பில்ஸ் போடு இந்த பில்ஸ் போடு சரியாயிரும். அன்னைக்கு பூரா தலைவலி தாங்க முடியல, அடுத்த நாள் தலைவலி தாங்க முடியல, அடுத்த நாள் தலைவலி தாங்க முடியல. என் ஆண்டவருக்குள்ள நடத்தின ஒரு அன்பான சகோதரி உண்டு, அவங்ககிட்ட போனேன். தாங்க முடியல, தலைவலி தாங்க முடியல, ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னேன். யார்கிட்ட போய் தலை கொடுத்தான்னு கேட்டாங்க. உடனே அப்படி சொன்னேன். இப்படி ஒரு ஆசாமி வந்தார், ஆகா ஓகன்னு அதில் இந்த ஆன்டி மயங்கி என்னை போய் இழுத்து கொண்டு விட்டாங்க. தலைவலி தாங்க முடியல. அவங்க அந்த அம்மா 2 அட்வைஸ் கொண்டாங்க. இனி யார்கிட்டையும் போய் அவசரப்பட்டு தலைக்கூடாத, உன் உள்ளத்தில் இது உண்மையான தீர்க்கதரிசி ஒரு பரிசுத்தவான் என்று தெரிந்தால் ஒழிய உன் தலையை கொடுக்காது. அதே போல் உன் மேலே நிறைய அபிஷேகம் இருந்தால் ஒழிய, உன் மேலே நல்ல அக்கினி இருந்தால் ஒழிய நீ மற்றவங்க தலையில் கை வைத்து நீ ஜெபம் பண்ணாத. நீனும் தலையை கொடுக்காத. உனக்கு அபிஷேகம் இல்லைன்னா, அக்கினி இல்லைன்னா நீனும் மற்றவங்க தலையில் கை வைத்து ஜெபம் பண்ணாத. 30 வருஷமாக அந்த ஆலோசனை எனக்கு பிரயோஜனம் உள்ளதாக இருக்குது. ஆகவே தான் இங்கே இயேசு கிறிஸ்து 2வது சொல்லுகிறார், நான் எப்போதும் என் பிதாவை மகிமைப்படுத்துவேன், ஆவியானவர் வரும்போது என்னுடையதிலிருந்து எடுத்து கொடுத்து என்னை மகிமைப்படுத்துவார். சுய மகிமை தேடுகிறவன் உண்மையான தேவனுடைய ஊழியக்காரன் அல்ல. முதல்ல அவனுடைய கனிகளால் அறிவீர்கள், 2வது அவன் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறானா என்பதை கவனியுங்கள். 3வதாக ஆவிகளை பார்த்து உணர்கிற வேதம் சொல்லுகிற ஒரு அருமையான முறை, அவனுடைய செய்தியை அவன் சொல்லுகிற வேத வசனத்தை நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையோடு ஒப்பிட்டு பாருங்கள். வேத வசனத்தின்படி அவன் பிரசங்கிக்கிறானா அல்லது மாய்மாலமான காரியங்களையும் தன்னுடைய அனுபவத்தையும் ஊர்க்கதையும் வெட்டி கதையும் பேசிட்டு போகிறானா? வேத வாக்கியங்களுக்கு அது ஒப்பாக இருக்கிறதா? வேத வாக்கியங்கள் எல்லாம்
பரிசுத்த ஆவியானவரால் அருளப்பட்டு இருக்கிறது. 2 தீமோத்தேயு 3:16-17 அந்த வேத வசனங்கள் எப்படி ஆவியாய் ஜீவனானது, வேத வசனம் எப்படி இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாய் இருக்கிறது, எப்படி கர்த்தருடைய நாவிலிருந்து ஒரு பட்டயம் புறப்பட்டது. ஆண்டவருடைய வார்த்தை இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாய் இருக்கிறது. வேத வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று எபேசியர் 6:17 வாசிக்கிறோம். வேத வசனம் பரிசுத்த ஆவியானவர் அருளை செய்த வசனம். இயேசு சொன்னார், வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் என் வார்த்தை ஒருபோதும் ஒளிந்து போகாது. சங்கீதம் 119:105 சொன்னார், என்னுடைய வசனம் உன் கால்களுக்கு தீபமும் உன் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. 2 பேதுரு 1:21 சொல்லுகிறது, தீர்க்க தரிசனமானது ஒரு நாளும் மனுஷனால் ஏற்பட்டதில்லை. பரிசுத்த மனிதர்கள் தேவனுடைய ஆவியினால் நிரம்பி அதை பேசினார்கள். ஆகவே எப்போதுமே தேவனுடைய பிள்ளைகள் அவருடைய சொல்லுகிற வெளிப்பாடு வேத வசனத்தின்படி இருக்கிறதா, அதை கவனித்து பாருங்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வேத வசனத்தை அறியாமல் இருக்கக்கூடாது. எந்த ஒரு வெளிப்பாடும் எந்த ஒரு தரிசனமும் வேத வசனத்துக்கு இணையா இல்லைன்னா அதை நீங்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளவே கூடாது. கடைசி நாட்களில் அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் தோன்றி, கள்ள தீர்க்கதரிசிகள் கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அற்புதங்களை செய்வார். 5வதாக கடைசியாக 4வதாக அது நிறைவேறினதா. ஒருத்தன் தீர்க்கதரிசனம் சொல்லிட்டு போயிடுவான், அது நிறைவேறினதா, நீ அது நிறைவேறினதா. ஆண்டவர் சொல்லுகிறார், அது நிறைவேறலைன்னா நீ அவனை நம்பாது. அவன் சொன்ன தீர்க்க தரிசனம் கள்ள தீர்க்க தரிசனம். பழைய ஏற்பாட்டில் கள்ள தீர்க்க தரிசனம் சொல்லும்போது அவனை கல்லெறிந்து கொள்ள வேண்டும். அது நிறைவேறினதா பாருங்க, நிறைவேறினதா பாருங்க. நிறைவேறலைன்னா அதை பற்றி நீங்கள் அதை எடுத்துக்கொள்ளாதிருங்க. எனக்கு பெண் பிள்ளை பிறந்த பிறகு ஒரு ஆண் குழந்தை பிறக்காதான்னு நாங்கள் நினைத்தோம். கொஞ்ச நாளில் என்னுடைய மனைவி கர்ப்பவதி ஆனால் ஒரு தீர்க்கதரிசி எங்கள் வீட்டுக்கு வந்தார். ஒத்தையா ரெட்டியா சொல்கிற ஒரு தீர்க்கதரிசி. பிரதர், உங்களுக்காக ஜெபம் பண்ணும்போது ஒரு பொம்பளை பிள்ளை ஆண்டவர் காட்டினார். உங்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறக்க போகுது. நான் நினச்சேன் முதலும் பெண் குழந்தை, சரி 2வது ஒரு பெண் குழந்தை தரப்போறார் போல் இருக்கு. அப்போ கடைசி 2ம் ஆணா பிறக்கும். எந்த குழந்தை பிறந்தான்னு பிரதர், பரவாயில்ல ஜெபம் பண்ணார். உங்களுக்காக நான் எப்போதும் ஜெபம் பண்ணுறேன் பிரதர்னு சொன்னார். நான் வழக்கமாக அவருக்கு கொடுக்குற போல் காணிக்க கொடுத்தேன், போயிட்டார். யான்கிட்ட பெண் குழந்தைன்னு சொன்னதை மறந்துட்டார். 2 மாதம் கழித்து என்னுடைய மனைவி வீட்டில் இருக்கும்போது வந்தார். பிரதர், சிஸ்டர், ஒரு அழகு ஆம்பளை பிள்ளைய ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்குறார். என் ஒய்ஃப்கிட்ட முதல்ல நான் சொல்லலை, எனக்கு அதே தீர்க்கதரிசி பொம்பளை பிள்ளைன்னு சொல்லியிருக்காருன்னு சொல்லலை. சாயங்காலம் நான் ஆஃபீஸ்லேருந்து வரேன், என் மனைவியுடைய முகம் சூரிய பிரகாசமாக இருக்கு, 32 வெளியே தருது. உங்களுக்கு தெரியுமா, உங்களுக்கு தெரியுமான்னு சந்தோஷமாக ஓடி வரா. கடவுள் நமக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை தரப்போகிறாரு. யார் சொன்னான்னு சொன்னேன். அவர் தான் அந்த தீர்க்கதரிசி சோ சொன்னார். அடப்பாமே, 2 மாதம் மேலே எனக்கு பொம்பளை பிள்ளைன்னு சொன்னார், உனக்கு ஆம்பளை பிள்ளைன்னு சொல்கிறாரு. சரி, ஆண்டவர் பொய் சொல்ல மாட்டார், உனக்கு 2 பிள்ளை பிறக்க போகுது. ஒன்று பொம்பளை பிள்ளை பிறக்க போகுது, அடுத்தது ஆம்பளை பிள்ளை பிறக்க போகுது. கடைசியில் பிறந்தது பொம்பளை பிள்ளை. என் மனைவிக்கா கோபம், எப்போ வருவார் அந்த ஆள், அவரா தீர்க்கதரிசி, கள்ள தீர்க்கதரிசி. பயங்கரமான கோபத்தில் என் ஒய்ஃபு கிச்சனில் அவரை நினச்சி திட்டிட்டு இருக்கா. கரெக்டாக அந்த பாஸ்டர் வந்துட்டார். பிரைஸ் தி லார்ட் பிரதர் அப்படின்னு வந்தார். கிச்சனில் என் பெஞ்சேதி உங்கள் மேலே கடும் கோபமாக இருக்கா. ஏன் நீங்கள் அவட்ட ஆம்பளை பிள்ளைன்னு சொல்லிட்டீங்க,
பொம்பளை பிள்ளை பிறந்திருக்கு, உங்களுக்கு என்ன நேரிட போதோ எனக்கு தெரியல. இல்லை அப்போ போயிடுச்சு, நான் இன்னொருக்கா வரேன் பிரதர். ஓடி போயிட்டேன். அதுக்கு பிறகு எங்கள் வீட்டுக்கு வரவே மாட்டார். என்னுடைய ஆஃபீஸ் நுங்கம்பாக்கத்தில் அப்போ ஒரு ஆஃபீஸ் வச்சிருந்தேன், அங்கே மட்டும் வருவார், அங்கே மட்டும் காணிக்க வாங்குவார். ஒரு நாள் ஒரு புஸ்தகத்துக்கு ஒரு மதிப்புரை எழுதி தாங்கன்ட்டு வந்தார். என்ன புஸ்தகம்டா? சரியாய் தீர்க்க தரிசனம் உரைப்பது எப்படி. ஸோ நான் அவர்கிட்ட கேட்டேன், இந்த ஒன்றுக்கு பதில் சொல்லிடுங்க, நான் உங்களுக்கு முன்னுரை என்ன நானே சேல்ஸ் பண்ணி கொடுக்குறேன். ஆமாம், ஏன்ட்ட பொம்பளை பிள்ளை சொல்லிட்டு என் மனைவிட்ட ஆம்பளை பிள்ளைன்னு சொன்னீங்களே, இது எப்படி இப்படி தப்பு நடந்துச்சுன்னு. உங்கள் வீட்டம்மாவுக்கு ஜோம் பண்ணும்போது அந்த பொம்பளை பிள்ளை பாய்ஸ் ட்ரெஸ் போட்டு வந்துடுச்சு. என்னது 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 என்னது? அது பொம்பளை பிள்ளை தான் பிரதர். முதல்ல உங்களுக்கு சொன்னேன்ல, கரெக்டாக சொன்னேன்னா இல்லையா? கரெக்டாக சொன்னேன். ஆனால் அவங்க மனைவிக்கு ஜோம் பண்ணும்போது அந்த பொம்பளை பிள்ளை பாய்ஸ் ட்ரெஸ்ஸை போட்டு ஷார்ட்ஸ் போட்டு எல்லாம் வந்துட்டு அது என்னை ஏமாத்திட்டு. ஆனால் என் தீர்க்க தரிசனம் கரெக்டான தீர்க்க தரிசனம் தான். ஆகவே தான் ஆண்டவர் சொல்கிறார், எல்லா ஆவியும் நம்பாத, அது தேவனிடத்திலிருந்து வந்ததா, அது நிறைவேறினதா. வானமும் பூமி ஒளிந்து போனாலும் கர்த்தருடைய வார்த்தை ஒளிந்து போகாது. ஒரு உண்மையான தீர்க்கதரிசி சொல்லுகிறது யாவும் நிச்சயமாகவே நிறைவேறும். கடைசியாக ஐந்தாவதாக ஒரு குறிப்பை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். அது உன்னை அடிமைப்படுத்துகிறதா அல்லது உன்னை விடுதலை ஆக்குகிறதா? சிலருடைய வார்த்தை உன்னை அடிமைப்படுத்தி, உன்னை பயப்படுத்தி, உன்னை ஒரு கட்டுக்குள்ளே வைத்து, நீ காலாகாலமாக அந்த ஊழியக்காரனுக்கு கப்பம் கட்டும்படி உன்னை வைத்து விடுகிறதா? அந்த தீர்க்கதரிசனத்தை பார்க்கும்போது அல்லது கேட்கும்போது உன்னுடைய ஆவியில் ஒரு விடுதலை உண்டாகிறதா? அந்த 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 வார்த்தை உனக்குள்ளே ஒரு வெளிச்சத்தை கொண்டு வருகிறதா? உன்னை விடுதலையாக்குகிறதா அல்லது அடிமையாக்குகிறதா? கர்த்தருடைய வார்த்தை எப்போதும் அடிமைத்தனத்தை, நுகத்தை முறிக்கக்கூடியது, பயத்தின் ஆவியை புறம்பே தள்ளக்கூடியது, தேவ பிரசன்னத்தை உனக்குள்ளே கொண்டு வரக்கூடியது. கர்த்தர் ஒரு நாள் உன்னை அடிமைப்படுத்த விட மாட்டார். எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து உன்னை விடுவித்த ஆண்டவர், பாபிலோனிய அடிமைத்தனத்தின் தலையை தகர்த்த ஆண்டவர், அசிரியர்களின் அடிமைத்தனத்தின் முதுகெலும்பை உடைத்து உன்னை விடுதலையாக்குகிற ஆண்டவர் உன்னை ஒருபோதும் அடிமையாக்க மாட்டார். அந்த தீர்க்கதரிசனம் உரைக்கும் போது உனக்குள்ளே ஒரு வல்லமை, ஒரு சந்தோஷம் வங்கி கொண்டிருக்கும். அந்த தீர்க்கதரிசனம் கேட்கும் போதே கர்த்தருடைய வல்லமை உண்மையில இறங்கி ஒரு எலக்ட்ரிசிட்டி போல உனக்குள்ள ஒரு விடுதலை கொண்டு வருகிறதை உணரும். வேதம் சொல்லுகிறது, யோவான் 8:36, குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். யோவான் 8:32 சொல்லுகிறது, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். வேதம் சொல்லுகிறது 2 கொரிந்தியர் 3:17, எங்கே ஆவியானவர் உண்டோ அங்கே விடுதலை உண்டு. பாவம் ஒரு மனிதனை அடிமையாக்குகிறது, சாத்தான் ஒரு மனிதனை அடிமையாக்குகிறான். கர்த்தருடைய ஆவியானவர் அப்படி செய்வதில்லை. ரோமர் 8:15 சொல்லுகிறது, தேவன் மறுபடியும் நீங்கள் அடிமைத்தனத்துக்கு உட்படும்படி பயத்தின் ஆவியை தராமல் அப்பா பிதாவே என்று அழைக்கக்கூடிய புத்திர சுவிகார ஆவியையே அவர் கொடுத்திருக்கிறார். 2 தீமோத்தேயு 1:7 சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆவியானவர் நம்ம பயத்தின் ஆவி அல்ல, பலமும் அன்பும் தெளிந்த புத்தி உள்ள ஆவியையே நமக்கு கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு விடுதலை தர வேண்டும் என்று விரும்புகிறார். ஆவியானவர் உங்களை விடுதலையாக்க இன்றைக்கு நம்முடைய மக்களை இறங்கி இருக்கிறார். ஒரு நிமிடம் யோசித்து பாருங்கள், உங்களுடைய வாழ்க்கையில எந்த பகுதியில் ஒரு விடுதலை வேண்டும், என்ன வாழ்க்கையில எந்த பகுதி ஒரு அடிமைத்தனத்துக்குள்ளாய் இருக்கிறது. நீங்கள் எழும்ப வேண்டிய அளவு எழும்பாமல் ஏதோ ஒரு காரியம், ஏதோ ஒரு அடிமைத்தனம். ஏசாயா ஒரு பெரிய தீர்க்கதரிசியா இருந்தாலும் வீண் வார்த்தை பேசுகிற ஒரு அடிமைத்தனத்துக்குள்ளே இருந்தார். ஆவியானவர் இறங்கி வந்து அவருடைய நாவை தொட்ட போது, இதுவரை நீ அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன், அசுத்த உதடுகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவன் என்று சொல்லிக் கொண்டிருந்த அவரை மாபெரும் தீர்க்கதரிசியாய் உயர்த்தினார். ஏதோ ஒரு பாரம் உங்களுடைய உள்ளத்தை அழுத்தி கொண்டு இருக்கிறது.
ஒரு மனிதனை அழுத்தக்கூடிய ஒரு பாரம் கவலை, ஒரு பாரம் உலக கவலைகள், சாத்தான் பாவ பழக்க வழக்கங்கள். உங்களுடைய வாழ்க்கையில என்ன பகுதியில் ஒரு விடுதலை வேண்டும்? இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் நம்முடைய மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறார். சிந்தனையிலே ஒரு பசுத்தம் இல்லாமல் அசுத்த சிந்தனைகள் வந்து கொண்டிருக்கிறதா? கோபத்திலே உனக்கு ஒரு விடுதலை இல்லாமல் திடீரென்று கோபங்கள் பீறிட்டு வந்து கொண்டிருக்கிறதா? சிலருடைய வாழ்க்கையில வீட்டுக்குள் போனாலே ஒரு எரிச்சல், மனைவியை பார்த்து எரிச்சல், பிள்ளைகளை பார்த்து எரிச்சல், சாப்பாடு சரியில்லை, ஒரு எரிச்சல், தட்டுகள் பறக்கும்படி ஒரு எரிச்சலின் ஆவிக்கு நீ அடிமைப்பட்டு இருக்கிறாயா? ஒரு காலத்தில் நீ ஆண்டவரை துதித்து இன்றைக்கு ஆதி அன்பை விட்டு குளிர்ந்து போன நிலைமையில இருக்கிறாயா? இன்றைக்கு கர்த்தர் உன்னை விடுதலையாக்க விரும்புகிறார். இன்றைக்கு இயேசு உங்களை விடுதலையாக்க விரும்புகிறார். எந்த பகுதியில் உங்களுக்கு ஒரு விடுதலை வேண்டும்? இரவு நேரம் அருவருப்பான சொப்பனங்கள், தீய சொப்பனங்கள், பாம்பு விரட்டுவது போல, மிருகங்கள் விரட்டுவது போல பயந்து நீ எழும்பிக் கொண்டிருக்கிறாயா? ஏதோ ஒரு இனம் புரியாத கலக்கம் உன்னுடைய உள்ளத்தை கலக்கி கொண்டு அடிமைப்படுத்தி கொண்டிருக்கிறாயா? இன்றைக்கு அக்கினி மயமானவர் நம்முடைய மத்தியிலே உலாவுகிறார். அவர் விடுதலை ஆக்குகிறவர். பார்வோன் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆக்கினது போல இன்றைக்கு உன்னை விடுதலை ஆக்க விரும்புகிறவர். எந்த கட்டுகள் உன்னை கட்டி வைத்து ஆவிக்குரிய ஜீவியத்தில் எழும்ப முடியாதபடி தடுத்து கொண்டு இருக்கிறதோ, இன்றைக்கு அந்த கட்டுகளை எல்லாம் எரிந்து போக ஆண்டவர் செய்ய வல்லமையுள்ளவர். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை பல கட்டுகளினால் கட்டி வைத்தார்கள். ஆனால் அக்கினியை போட்ட போது வேறொரு அக்கினி அங்கே பற்றி எரிந்து கொண்டிருந்தது. நேபுகாத்நேச்சார் போட்ட அக்கினி அல்ல, அது பரலோக அக்கினி. அந்த சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவின் கட்டுகளை எல்லாம் எரித்து அவர்களை விடுதலை உள்ளவர்களாய் மாற்றினது. சிம்சோனை பல கட்டுகளினாலே கட்டினார்கள். ஆவியானவர் அவன் மேல் பலமாய் இறங்கின போது அந்த கட்டுகள் எல்லாம் அக்கினிப்பட்ட நூல் போல எரிந்து சாம்பலாய் போனது. இன்றைக்கு அந்த அக்கினியானவர் உங்க மேல இறங்க போகிறார். இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனை உண்டாக போகிறது. இன்றைக்கு கர்த்தர் உனக்கு ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். இதுவரைக்கும் பல மனிதர்கள் உன்னை அடிமைப்படுத்தி வைத்திருந்திருக்கலாம். சில கள்ள தீர்க்கதரிசிகள் உன்னை அடிமைப்படுத்தி இருந்திருக்கலாம். நான் வந்தால் தான் உனக்கு விடுதலை உண்டு என்று மார்தட்டி சொல்லி இருந்திருக்கலாம். இயேசுவின் நாமத்தில் உலகத்தில் உள்ள எல்லா மனிதரை விட பெரியவர், எல்லா அடிமைத்தன தலையை தகர்க்கிறவர், எல்லா கட்டுகளையும் எரித்து சாம்பலாய் போகிறவர் இன்றைக்கு நம்முடைய மத்தியிலே ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். கர்த்தருக்கு முன்பாக நாம் எழுந்திருக்க போகிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. இயேசு கிறிஸ்து சொன்னார், கர்த்தராகிய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். இன்றைக்கு அந்த ஆவியானவர் உங்க மேல இறங்கி வருகிற ஒரு நேரம், கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கி எல்லா சிறையிருப்பையும் மாற்றுகிற ஒரு நேரம். யோபுவின் சிறையிருப்பை மாற்றி அவன் இழந்து போன எல்லாவற்றையும் 2 மடங்கு திருப்பி கொடுத்த ஆண்டவர், நீ இழந்து போன சந்தோஷத்தை, நீ இழந்து போன சமாதானத்தை இன்றைக்கு கர்த்தர் உனக்கு தர வல்லமையுள்ளவர். இன்றைக்கு ஆதி அன்புக்குள்ளே உன்னை கொண்டு வர பிரியப்படுகிறார். இன்றைக்கு உனக்குள்ள இருந்து ஒரு ஜெப அக்கினி பற்றி பிடிக்க போகிறது. நீ ஆண்டவருக்காக எழும்ப போகிறாய். நீ எழும்ப போகிறாய். கழுகளை போல சட்டைகளை அடித்து எழும்ப போகிறாய். நீ எழும்ப போகிறதை யாரும் தடுக்கவே முடியாது. எந்த வல்லமையும் தடுக்க முடியாது. இப்போது உண்மையில் அக்கினி இறங்க போகிறது. இப்போது ஏதோ ஒரு காரியத்தை கர்த்தர் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். எல்லாவற்றையும் புதிதாக்க விரும்புகிறார். சகோதரனே, சகோதரியே, முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இயேசுவின் நாமத்திலே இன்றைக்கு உனக்கு ஒரு விடுதலை. இன்றைக்கு கட்டுகள் தரிப்புண்டு போகிறது. எல்லா கட்டுகளும் தரிப்புண்டு போகிறது. உன் ஆவியில ஒரு விடுதலை. கர்த்தரை துதிக்கும்படி, கர்த்தரை துதிக்கும்படி நீ இழந்து போன ஊழியத்தை இன்றைக்கு கர்த்தர் மறுபடியும் உனக்கு தருகிறார். மறுபடியும் உனக்கு தருகிறார். அந்த ஜெபத்தின் வல்லமையை மறுபடியும் உனக்கு தருகிறார். அசுத்த ஆவிகளை துரத்துகிற அதிகாரத்தை மறுபடியும் உனக்கு தர விரும்புகிறார். கைகளை தட்டி அந்நிய பாஷையில பேசி ஆண்டவருடைய அக்கினி இறங்குவதற்கு ஒப்புக்கொடு. எல்லாம் ஜெபிக்க முடியாத, மன்றாட முடியாத, அந்நிய பாஷையில பேச முடியாத, ஆவிக்குள்ள எழும்ப முடியாத எல்லா கட்டுகளும் இயேசுவின் நாமத்திலே உடைக்கப்படுவதாக, உடைக்கப்படுவதாக. எல்லா கசப்புகள், எல்லா மன்னியாத சுபாவங்கள் எல்லாம் மாறுவதாக. கோணலானவைகள் சபை ஆவதாக. கர்த்தருடைய கரம் குறுக்கிடுகிறது.
கர்த்தருடைய கரம் குறுக்கிடுகிறது. உன்னை உருவாக்கினவரை நோக்கிப்பா, உன்னை பேர் சொல்லி அழைத்தவரை நோக்கிப்பா. மனிதனை அல்ல, மனிதனை அல்ல, கர்த்தரை நோக்கிப்பா. இன்றைக்கு உனக்கு ஒரு விடுதலை, இன்றைக்கு உனக்கு ஒரு விடுதலை. இயேசுவின் நாமத்திலே உன்னுடைய பலவீனங்கள் மாறுகிறது. குடும்பத்துக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய முடியாத எல்லா பலவீன கட்டுகள் உடைகிறது, பலவீன கட்டுகள் உடைகிறது. ஆவியில ஒரு விடுதலை உண்டாகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் மேல் உனக்கு பசி தாகம் குறைந்து போனதோ, மறுபடியும் ஆதி அன்புக்கு வந்துவிடு. நீ எழும்ப வேண்டிய நேரம், நீ பிரகாசிக்க வேண்டிய நேரம், நீ அற்புதங்களை செய்ய வேண்டிய ஒரு நேரம். அக்கினி விளட்டும் ஐயா, அக்கினி விளட்டும் ஐயா, அக்கினி விளட்டும் ஐயா. கட்டுகளை உடைக்கிற அக்கினி விளட்டும் ஐயா, கட்டுகளை உடைக்கிற அக்கினி விளட்டும் ஐயா. அக்கினி ஜுவாலையாய் மாற்றுவீராக, அக்கினி ஜுவாலையாய் மாற்றுவீராக. ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை, ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை, விடுதலை. உனக்கு இன்றைக்கு விடுதலை. இனி அந்த அடிமைத்தனத்தை பார்க்க மாட்டார். இதுவரை உன்னை பின்தொடர்ந்த பார்வோன்களை சிவந்த சமுத்திரத்தை தள்ளி மூழ்கடித்தவர் இன்றைக்கு உனக்கு ஒரு விடுதலை கொடுக்கிறார். இன்று கண்ட எகிப்தியனை, இன்று கண்ட பலவீனத்தை, இன்று கண்ட சாபத்தை இனி நீ ஒருபோதும் காண மாட்டாய். முந்தினவைகளை நினைக்காதே, பூர்வமானவர்களை சிந்திக்காதே. கர்த்தர் ஒரு புதிய காரியத்தை செய்கிறார், கர்த்தர் ஒரு புதிய காரியத்தை செய்கிறார். அது இப்பொழுதே தோன்று, இப்பொழுதே இயேசுவின் நாமத்திலே, இப்பொழுதே, இப்பொழுதே.